சங்கீதம் 133:1. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது. தேவன் நமக்கு ஏன் உடன் பிறந்தவர்களை கொடுக்குறாரு அப்படிங்கிற இந்த சீரீஸில் இது வரைக்கும் 4 பாயிண்ட்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். முதலாவது, தேவனை நேசிக்கிறது போல் நம்ம உடன் பிறந்தவர்களை நேசிக்க வேண்டும். அவர்கள் ஆபத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு உதவ வேண்டும். அவர்கள் தப்பு பண்ணும்போது கண்டிக்கிறவர்களாகவும் அவர்கள் மனம் திருந்தி வரும்போது அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளவர்களாகவும் உடன் பிறந்தவர்கள் இருக்க வேண்டும் என்று நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் காணப்படும் போது 5வதாக ஒற்றுமை அப்படிங்கிறதும் காணப்படும். இந்த ஒற்றுமையாக உடன் பிறந்தவர்கள் வாசம் பண்ணும்போது அது நன்மையும் இன்பமுமாக தேவனுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கும். அதே போல் ஒற்றுமை இல்லாமல் பிரிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுகளுக்குள்ளாக உடன் பிறந்தவர்கள் இருக்கும்போது அதில் தேவனும் பிரியப்பட மாட்டார், பெற்றோர்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. ஒற்றுமை என்றது மிக முக்கியமாக இருக்கிறது. நீங்கள் உங்களோட உடன் பிறந்தவர்களோடு கூட ஒற்றுமையாக இருக்கிறீங்களா அப்படின்னு சோதிச்சறிந்து பாருங்கள். அப்படி இல்லைன்னா தேவனிடத்தில் அந்த ஒற்றுமையை கொண்டு வருவதற்காக ஜபியுங்கள். சங்கீதம் 133:3 வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது அங்கே தேவனோட ஆசீர்வாதமும் அவர் ஜீவனையும் கட்டளையிடுகிறாரு அப்படின்ட்டுன்னு. God bless you. Thank you.